ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குழுமஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஜோக்கர்ட்டு வந்து தப்பிக்க போகிறோம். இப்போ ஜோக்கர் ஹவுஸ்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இருங்க கம்பெனி என்னங்க சுற்றுக்கு திடீர்னு இருங்க. ஏங்க நம்ம வந்த போக சுற்றுடுங்க. இருங்க பொறுமையாக போகலாம். என்னங்க லாவா ஊற்றி வச்சுருக்கான். கீழே விழுந்தோம்னா மரணம் நிச்சயம். ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, பொறுமையாக கிட்ட வந்து அங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. எடுங்க பொறுமையாக, அவ்வளோதான். பொறுமையாக இந்த லாவாட்டத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க இங்கே ஒரு பலூன் போகுது, திடீர்னு வெடிச்சிருச்சு. கீழே ஒரு உங்களுக்கு வாய் தெரியுதுன்னு தெரியல பாருங்க. கீழே ஒரு அரக்கனை வச்சுருக்கானுங்க நம்மளை கடிக்கிறதுக்குன்னு. பொறுமையாக போகலாங்க. பொறுமையாக அந்த கம்பியை விட்டு வலிக்கு விழுந்தோம்னா கீழே டேரெக்டாக வந்து அந்த வாய்க்குள்ளே போயிடுவோம், அரக்கம் வாய்க்குள்ளே. பொறுமையாக இருங்க. அப்படி இங்கே பொறுமையாக ஜம்ப் பண்ணிடலாம். என்னங்க பலூன் வச்சுருக்கானுங்க, இந்த பலூன் ஜம்ப் பண்ணுமாங்க. இருங்க அப்புறம் பொறுமையாக ஜம்ப் பண்ணலாம். 1 2 என்னங்க ஐயோ விழுந்துட்டேங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா. நமக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பாயிண்டில் வந்தனால கரெக்டாக இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, விழுந்துருப்போங்க. திருப்பியும் பொறுமையாங்க. பலூன் வலிக்க விடுதுங்க. வலிக்க விடாமல் டக்குன்னு ஜம்ப் பண்ணுவோம். 1 2 3 4ட்டேங்க. நமக்கு முன்னாடி போகிறனுக்கு வந்து 6th டைமாங்க அந்த பலூன்லேருந்து வருது. நம்ம செகண்ட் டைம்லேயே முடிச்சிட்டோம். இங்கே ஒரு ஜம்ப்பு. பாயில் ரூமாங்க இது. என்ன பாயில் ரூம்னு தெரில. இருங்க போவோம். நெருப்புதான் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பாயில் ரூம்னு சொன்னான்னு. இப்போ புரியுதுங்க எதுக்காக பாயில் ரூம் சொன்னான்னு. கொளுத்துக்கிட்டு நம்மளை எரிக்கிறதுக்கு. இந்த நெருப்பில் வேகமாக போகணுங்க. கொஞ்சம் ஸ்லோவானாலும் நம்மளை வந்து பொசிக்கி விட்டுருவானுங்க. நின்றுச்சு. இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா. அவன் பின்னாடியே வந்துருக்கவன் எரிஞ்சிட்டான். ஓடி போய் ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதாங்க. இன்னொரு செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ பொறுமையாக அங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படியே போகலாமல, வலிக்கு விழுந்துட்டோம். என்னங்க நான் அப்படியே போகலான்னு நினச்சேங்க, அப்படியே வலிக்கு விழுந்துட்டேன். இருங்க திருப்பி ஒரு ஜம்ப்பு. நான் அப்படியே போகலான்னு நினச்சேன், ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கல. இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படியே பொறுமையாக அந்த படிக்கட்டில் இப்படியே மாதிரி இந்த பைப்பில் போயிடலாம். அங்கே பாருங்க ஜோக்கர் கை வேறு அப்பப்போ வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஜோக்கர் கைட்டு பண்ணால் ஜோக்கர் பிடிச்சி இழுத்து விட்டுருவோம் நம்மளை. இந்தாச்சு வந்துட்டு போகணும். அது நம்ம கை வந்துட்டு போனோன்னு ஜம்ப் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் இல்லை பைப்பு. இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு, சால்ட் வாட்ரு எல்லாம் பாருங்க. அசால்ட்டாக சொல்லி வாயமும் இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துட்டானுங்க நமக்கு. நம்ம பொறுமையாக போகலாங்க. ஜம்ப்பு 1 2 3 4 இப்படி பொறுமையாக போய் 5 6 7ங்க. கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. கம்பியில் ஒன்றா ஜம்ப் பண்ணி மேலே பொறுமையாக போகலாங்க. கீழே விழுந்தோம்னா நம்ம பாதாளத்துக்கு போய் வேண்டியதான். பொறுமையாக பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டு போவாங்க. கீழே விழுந்தோம்னா சோழி நேரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விழுந்துருப்போங்க. அப்படி பொறுமையாக அவ்வளோதாங்க. வந்துட்டோங்க. நேராக போயிடுவோம். செக் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கான்னு கூட தெரில. கீழே வந்த மாதிரி திருப்பி ஃபஸ்ட் அவ்வளோதாங்க. செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இந்த கம்பியில் பொறுமையாக போகலாம். கம்பியை வேறு ஒளியாக கொடுத்து வச்சுருக்காங்க. கீழே வேறு புகை மூட்டமாக இருக்குது. புகை மூட்டக்குள்ளே என்னத்து இருக்குன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே அங்கே வர மாதிரி ஒரு பாயில் ரூம்னு சொல்லிட்டு தான் அமுச்சு விட்டாங்க ஒருத்தன். பொறுமையாக போகலாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம கீழே விழுந்துடும். ஃபுல்லாக கீழே விழுந்துட்டோம். திருப்பி செக் பாயிண்ட்லேருந்து வரணும். இவனுங்க வேறு கம்பியை வாருங்க எப்படி வளைச்சி கொடுத்துருக்கானுங்கன்னு. நம்ம வர கஷ்டப்படணுன்னு. எனக்கு தெரிஞ்சு அங்கே போனால் செக் பாயிண்ட் இருக்குமான்னு தெரில. வாங்க செக் பாயிண்ட்டே இல்லைங்க. இங்கே வைக்கலாமுங்க. டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. செக் பாயிண்ட் இங்கே வச்சுருக்கானுங்க. தெரிஞ்சு போகணும். பிளேடு போகணும்னு நினைக்கிறேங்க. பிளேடுன்னு தப்பிச்சு பொறுமையாக இப்படியே நின்னவொடனே போகலாங்க.
இங்கே அப்படியே நின்றுச்சு. கரெக்டாக வரமும் அடுத்து விட்டுருச்சுங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போகலாங்க பொறுமையாக. அவ்வளோதாங்க. கரெக்டாக அது உள்ளே போட்டு அது உள்ளே போனாலும் நம்ம அனுப்பிச்சி வந்துடலாம். இது அதே ஒன்றே ஒன்று தான். அவ்வளோதாங்க, வந்துட்டோம். 3 பேர் தாண்டிட்டோம். இங்கிட்டு வந்தால் இங்கிட்ட ஒரு ஏணி வச்சுருக்கானுங்க. இந்த ஏணியில் பொறுமையாக போகலாம். இன்னைக்கு பாட்டு போட்டுட்ருக்கானுங்க. நீங்கள் அவன்கிட்ட போவேன். ஏன் இங்கே ஜோக்கர் சிரிச்சிட்டே வருவான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா க்ளோன்ஸ் லாங்குவேஜ் தான் போட்டிருக்கான். லாஃபிங்கோ சொல்லி வாய மேலே சொன்ன மாதிரி வந்துட்டான் பார்த்தீங்களா ஜோக்கரு. நல்ல வேலைங்க, அவன் தப்பிக்கிறதுக்காக இந்த சுற்றிட்டு இருக்கிற ஜெயின் வீலில் ஏறிட்டேன். அவன் கீழே என்ன பண்ணுறான்னு தெரில, கத்தி வச்சு துரத்துட்டு வரான். அவன் பல்ல விளாடுங்க, அது கொடூரமாக வச்சுருக்கான். இருங்க பொறுமையாக போகலாங்க. அங்கே இங்கே தாங்க வழியே இருக்குது. கரெக்டாக இப்போ அந்த பலகையில் ஜம்ப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. அவ்வளோதாங்க, ஜம்ப் பண்ணிட்டோங்க. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இருங்க பொறுமையாக போகலாம். பொறுமையாக உங்களுக்கு தெரியும் தெரியல, கீழே ஓரத்தில் அவன் கத்தியை வச்சுட்டு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? கீழே அந்த ஓரத்தில் அந்த ஜோக்கரு. அவனை தப்பிச்சாச்சுங்க. நம்ம பொறுமையாக போயிடலாங்க இந்த வழியாகவே. அப்படியே வந்துட்டு எங்கள் பலூன் வச்சுருக்கானுங்க, பலூன் வலிக்கூடும். இப்போ பார்த்து பொறுமையாக ஜம்ப் பண்ணி அவ்வளோதாங்க. 2 ஜம்ப் 3 அவ்வளோதாங்க. நீங்கள் படிக்கிட்டு வச்சுருக்கான். அப்படியே போய் இங்கே இதில் தான் கீழே போகணுமாங்க. ட்ராப் ஆகுமாம்மா. அதில் போய் ஜம்ப் பண்ணி உக்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, உக்காண்டாச்சு. புகழா வருது. எங்கேயோ அண்டர்கிரவுண்ட் கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை. தீப்பொறி வருது. எனக்கு திருப்பி மேலே தூக்குதான். கீழே மேலேன்னு சொல்லி நம்மளை அவ்வளோதாங்க இறக்கி விட்டாங்க. இப்போ பொறுமையாக போயிடலாங்க. செக் பாயிண்ட்டு வந்துடுச்சுங்க. பொறுமையாக வரலங்க. என்னங்க இது என்னமோ வந்துருக்கு. இந்த கம்பி இருக்குங்க, அந்த கம்பியில் படாமல் நம்ம அந்த சைடு போகணும். இந்த இடத்துல பொறுமையாக போகலாங்க. அங்கே தப்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கம்பி இன்னும் ஜஸ்ட்டில் சார் தப்பிச்சோம். ஜஸ்ட்டில் இல்லை மாட்டியிருப்போம். பொறுமையாக ஒரு ஜம்ப்பு அவ்வளோதாங்க. 2த்தையும் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கட்டிக்கிட்டு தப்பிக்கணும் பாருங்க. அங்கே முன்னாடி என்னமோ சுற்றிக்கிட்டு இருக்கு ரவுண்டாக. இந்த பொறுமையாக அந்த கத்திக்கிட்ட போய் அந்த கத்தி அவ்வளோதான். கத்தி கரெக்டாக கீழேருந்து மேலே போகாமல் அனுப்பிச்சு வந்துடலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. ஒரு கத்தி வந்தாச்சு. இன்னொரு கத்திக்கு நம்ம பொறுமையாக போகலாம். அங்கே ஒரு கத்தி, இந்த கத்தி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, இது வந்துட்டுங்க. இப்போ நம்ம அடுத்த செக் பாயிண்ட் வந்தாச்சு. இந்த 2 உருண்டைக்கிட்ட இருந்தாங்க நம்ம தப்பிக்கணும். அந்த 2 உருண்டைக்கிட்ட மாட்டிட்டோம்னா கீழே பொலக்குள்ள போய் விழுந்துருவோம். நீங்கள் பொறுமையாக போகலாம். பொறுமையாக போய் கரெக்டாக இருந்துச்சு போனோடனே ஓடிடலாம். இப்படி தப்பிச்சிட்டேங்க. அடைவிழுதாமல் பாதி ஹெச்பியில் வந்துட்டோம். அடுத்த செகண்ட் உருண்டையில் மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு. இப்போ பொறுமையாக இதில் அவ்வளோதாங்க, இதுலேயும் தப்பிச்சாச்சு. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டாங்க இதுலேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த போர்ட்டலுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறாங்க. வவ்வால் மாதிரி வச்சுருக்கோம். ஒரே வழி தான், நம்ம அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறது மட்டும்தான் ஒரே வழியாமான்னு. நம்ம பொறுமையாக அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் போர்ட்டலுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, பொறுமையாக போவோம். என்னங்க சுற்றி லாவா அந்த எலும்புக்கூடு அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க இந்த பாலத்து மேலே தான் ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேங்க. பொறுமையாக அந்த பாலத்து மேலே ஜம்ப் பண்ணி போகணும். கீழே என்னமோ என்னன்னு தெரியல, லாவாவா என்னன்னு தெரியல. அங்கேருந்து வேறு எரிமலை வேறு வெடிச்சு குட்டி வந்தால் வண்டு விழுந்துகிட்டே இருக்குது. நம்ம பொறுமையாக இந்த ஜம்ப் பண்ணி போகலாங்க. கீழே விழுந்தால் என்ன இருக்குன்னு தெரில, எங்கேயோ போய் லாவாக்குள்ளே விழுந்து செத்துருவோம். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கீழே விழுந்துருப்பேன். எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டேன். என்னங்க நெருப்பாக சுற்றிட்டு இருக்கு. செக் பாயிண்ட் வந்துட்டோம். நெருப்பு மேலே படாமல் நம்ம தப்பிச்சு போகணுங்க. நெருப்பு மேலே பட்டோம்னா பொசுங்கிடுவோம். ஜெயினுங்க அப்படி வரீங்க நின்றுவோம். பின்னாடி போவோம். ஏன்னா பின்னாடி நெருப்பு வந்துட்டுருக்கு. ஒரு ஜம்ப்பு பின்னாடி ஒரு ஜம்ப்பு ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னொருத்துக்கு நெருப்பில் செத்துருப்போம். அப்படியே மேலே வழி போட்டிருக்கானுங்க. அந்த வழி மேலேயே அப்படியே பொறுமையாக இந்த கம்பியில் ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம கம்பி மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க. அடுத்து என்னன்னு தெரில, எப்பயும் போல தாங்க அந்த ஸ்பீடாக ஓடுறதுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த போர்ட்டல் தான் நினைக்கிறேன். இந்த ஒரே வழி தான். அந்த போர்ட்டலில் நம்ம ஸ்பீடாக போகலான்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட்டாக.
ஓரமாக போய் அந்த பாறை மேலே ஒரு ஜம்ப்பு. எங்க கேப் விட்டுருக்காங்க, பொறுமையாக பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணி போகலாங்க. அப்படியே பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஜம்ப்புங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் லாவாக்குள்ளே வந்து கீழே வந்து செத்து போயிடுவோம். பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டு போகணுங்க. பின்னாடி வந்து ஒரு முன்னாடி போய் பொறுமையாக ஜம்ப் பண்ணுவாங்க. இதுங்க பொறுமையாக வந்து பின்னாடி வந்து ஜம்ப்பு. அதே தாங்க பொறுமையாக பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணலாங்க. அப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும். டேரெக்டாக ஜம்ப் பண்ணோம்னா நம்ம கீழே விழுந்தாலும் விழுவோம். பொறுமையாக பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்பீடாக வந்தாங்க. திருப்பி அந்த கம்பியான வச்சுருக்காங்க கண்டினியூஸாக. இப்போ இதில் பொறுமையாக வந்து நம்ம அங்கே போய் ஜம்ப் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஜம்ப்புங்க. அடுத்து இங்கே ஒரு தாங்க பொறுமையாக வந்து இங்கே ஒரு ஜம்பு பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக அங்கே கோட்டை மாதிரி ஒன்றுமா இருக்குங்க. இந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். கோட்டைக்குள்ளே வந்தோன்னே என்னமோ அங்கே ப்ளூ கலர் அதே மாதிரி போர்ட்டல் இருக்குது. அந்த மஞ்சள் கலர்னால் வந்து ஸ்பீடாக போகிறது. இந்த ப்ளூ கலர்னால் என்னன்னு தெரியலைங்க. அந்த அங்கே ஒருத்தர் நிற்க நான் வாங்க வானம் ஃபுல்லாக சிவப்பு கலரில் இருக்குது. எங்கள் இவன்கிட்ட கேட்டதுக்கு வந்து இது வந்து ஜம்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேங்க. ஜம்ப் பண்ணுறதுக்காக வந்து இந்த ப்ளூ கலர் போர்ட்டல் வந்து ஜம்ப் பாருங்க. சொன்ன மாதிரி ஜம்ப் பண்ணுது. அப்படி இங்கே ஒரு ஜம்பை போட்டு நம்ம பொறுமையாக. ஆனால் அந்த வானம் தாங்க ஒரு க்ரீப்பியாக இருக்குது. இந்த ரத்த மலை அனுப்பிய மாதிரி ரத்த மேகம். இந்த ரத்த மேகத்துக்குள்ளே வந்து நம்ம பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே அவங்கப்போ எரிமலையிலேருந்து வந்து அந்த நெருப்பு கலரில் குண்டாவில் வந்துட்டுருக்கு. நம்ம இங்கே ஒரு ஜம்ப்பை பண்ணி அழகாக மேலே போயிடலாங்க. டாப்புக்கு வந்தோடனே என்னங்க இதுக்கப்புறம் இங்கே ஒரு வழி. நமக்கு அந்த நமக்கு மண்டைக்கு மேலே இருக்கிறது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பொறுமையாக இந்த சுற்றி போய் இங்கே ஒரு ஜம்ப்புங்க. அவன் சுற்றுறதாங்க அருமையாக இருக்குது. அப்படியே ரவுண்டாக வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எங்கே போகணும்? இங்கே திருப்பி எனக்கு தெரிஞ்ச தப்பாக வந்துட்டேன் நினைக்கிறேங்க. கீழே போய் குதிச்சு பார்ப்போமா நினைக்கிறேன். எனக்கு அங்கே போய் குதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். பொறுமையாக அங்கே குதிக்கலாம்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. குதிச்சு தான் பார்ப்போம். இல்லைங்க நான் தப்பாக வந்துட்டேன். அதை மாடி மேலே போகிறதுக்குங்க. அந்த மேலே உச்சி டாப்புக்கு அது மேலே போகிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே தான் இருக்கோம். நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து மேலே போகிறோம். மாற்றி வந்துட்டோங்க. நம்ம வந்து மாற்றி வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம குதிச்சோம்ல, குதிச்சதுலேயே வந்து மேலே போயிருக்கணும். மேலே போகாமல் நம்ம தெரியாமல் கீழே போயிட்டோம். கீழே போனனால இப்போ ஃபஸ்ட்லேருந்து மேலே குதிக்கணும். மேலே போனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்களா அங்கே தான் இன்னொரு போர்ட்டில் கொடுத்துருக்கானுமா. பொறுமையாக வந்து அந்த மேலே தான் குதிக்கணும். நம்ம தப்பு அவங்க அவ்வளோதாங்க குதிச்சாச்சு. இந்த மஞ்சள் கலர் போர்ட்டில் நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியுமா வேகமாக போடுறதுக்குன்னு. பொறுமையாக வேகமாக போய் அங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேயும் பொறுமையாக வேகமாக போய் அங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேயும் பொறுமையாக இருக்கலாங்க. அவ்வளோதாங்க ஜம்ப் பண்ணிட்டோங்க. இங்கே சுற்றி லாவாக இருக்குல்ல, அந்த எரிமலைக்குள்ளே தாங்க நம்ம குதிக்கணும். அது வந்து ஒரு ஃபேக்கான இதுங்க. சொன்னேன் இல்லைங்க எரிமலைக்குள்ளே தான் குதிக்கணும்னு. அது நம்மளை வந்து திசை திருப்பதுக்காக வந்து அதை விட்டுருக்கானுங்க பைத்தியக்கான ஜோக்கரு. இப்போ வந்து நம்ம இந்த ஜோக்கரோட வாய்க்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். அது என்னன்னு தெரில, அதுக்குள்ளே போக சொல்லியிருக்கான். பொறுமையாக அதுக்குள்ளே போயிடலாங்க. என்னங்க என்னமோ இழுக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னங்க லைட்டு போட்டு ரூமே கொஞ்சம் ஒரு ஒல்லி மாதிரி அந்த மாதிரி ஆயிருக்குங்க. பொறுமையாக ஒரு ஜம்ப் பண்ணி பிங்க் கலர் லைன் மேலே பட்டோம்னா அது வேறு நம்ம கொண்டுறோம். நம்ம பொறுமையாக ஜம்ப் பண்ணலாங்க. இவ்வளோ அது போக போக குட்டியாக இருக்குது, போகும்போது குட்டியாகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி குட்டி ஆயிடுச்சு. பொறுமையாக அங்கே ஒரு ஜம்ப் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிடலாங்க. என்னங்க உள்ளுக்குள்ளே வந்தால் அந்த கரடிக்கு பிடிக்கிற மாதிரி கம்பி வேலி மாதிரி வச்சுருக்கானுங்க. இதில் பொறுமையாக ஜம்ப் பண்ணி போயிடலாங்க. அப்படியே பொறுமையாக இதுலேயே வந்து ஓரமாக போயிடலாங்க. இந்த கம்பி வேலிக்குள்ளே போகணும், சிக்கிடுவோம். அப்படியே பொறுமையாக அந்த ஓரத்தில் வச்சு அப்படியே போய் அப்படியே தப்பிச்சிடலாங்க. இந்த அப்படியே கொஞ்சம் இன்டர்னல்லே போனோம்னா அங்கே சிக்கிடுவோம். அந்த ஓரத்தில் செகண்ட் கம்பியில் சிக்கிடுவோம். அதனால் நம்ம வந்து எந்த ஓரத்துலேயே பொறுமையாக போய் அவ்வளோதாங்க தப்பிச்சிட்டோங்க. அடுத்து இந்த கதை அடுத்துக்குள்ளே என்ன சொல்லிட்டுருக்கேன். என்னங்க டிஸ்கோ மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இருங்க பொறுமையாக இருக்கும். ஏங்க அது கீழே விழுகுதுங்க. அது மேலே இருக்கிறது அது மேலே பார்த்தோம்னா நமக்கு வந்து கீழே விழுந்துடும். அங்கே சொத்து மாற்றிக்கிட்ட சொத்து வந்து சாதாரண இல்லை. நம்ம கவுட்டுக்காக வச்சுக்கலாம். இது டொம்முன்னு கீழே வந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோங்க. என்னங்க இந்த இது ரிவேர்ஸில் வருதுங்க. நம்மளை பின்னாடி இருக்குது. அந்த மேலே இருக்குல்ல, அதுக்கு சிக்கனம்னா நம்ம கொண்டுரும். இல்லை மாதிரி ரிவேர்ஸ் வரை எடுக்க நம்ம பொறுமையாக போகலாங்க. அவ்வளோதாங்க. பிங்க் கலர் தாண்டியாச்சு. இப்போ ப்ளூ கலர் ஒன்றே தான் இருக்குது. அது பொறுமையாக வந்து நம்ம தாண்டிட்டோம்னா
அதுக்கப்புறம் ரெட் கலர் தான் பொறுமையாக தாண்டுவாங்க. இந்த ப்ளூ கலர் தாங்க நமக்கு டார்ச்சராக இருக்குது. அவ்வளோதாங்க, ப்ளூ கலர் தாண்டியாச்சு. இப்போ கடைசி ஒன்று சிவப்பு கலர். இதையும் தாண்டிட்டோம்னா நமக்கு வந்து அந்த டோருக்குள்ளே போயிடலாம், மிஸ்ட்ரி டோரு. எனக்கு அவ்வளோதாங்க, தப்பிச்சிட்டோங்க. ஜஸ்ட்டுங்க கொஞ்சம் விட்டுனா நம்ம கொண்டிருப்பானுங்க. நம்ம அழகாக தப்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக அந்த டோருக்குள்ளே போயிட்டோம். என்னங்க டோருக்குள்ளே வந்தவொடனே என்ன மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த கிட்ட போகணும்னு நினைக்கிறேங்க. அந்த ரிவீல் மாதிரி அக்கௌண்ட் இருக்குங்க, அதிலுமே என்னங்க அக்கௌண்ட் வச்சிருச்சு. எங்கே இழுக்குதுங்க என்னமோ தெரில. எனக்கு தெரிஞ்சு ஏதோ வழி நினைக்கிற வழியே பொறுமையாக போகலாங்க. என்ன நடக்குதுன்னு இப்படியே பொறுமையாக மேலே தூக்கிட்டு போய் எங்கேயும் தூக்கி வீசிடுமா என்னவோ தெரில. நம்மளை பொறுமையாக வந்து வர வச்சுருக்கானுங்க. பொறுமையாக போகலாம். என்னங்க திடீர்னு இழுக்குது. இதுங்க பொறுமையாக போவோம். நெக்ஸ்ட் டைம் சுற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுங்க அப்படி கூடயே போவோம். மேலே கீழே போயிட்டே இருக்குது. இப்போ திருப்பி கீழே, திருப்பி மேலே போகுது. இதுங்க என்னங்க அங்கே ஒரு வழியே இல்லை. வழியே இல்லாமல் வச்சுருக்கானுங்க. எங்கேயும் கூட்டு என்னங்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. இதோட நமக்கு ஜோக்கர்ட்டுன்னு தப்பிச்சிட்டோங்க. இந்த முடிஞ்சு ஜோக்கர்ட்டுன்னு தப்பிச்சிட்டோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.